வண்டிய நீ போ, நீ அப்படியே பங்குக்கு போ. மாப்பிள்ளையா இவ்வளோ பொறுமையாக போகிறான்ட்டு ஒரு 3000 டீசல் அடிச்சுட்டு போயிடும். டீசல் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. 3000 அடிச்சுட்டு போயிட்டா ஒரு 2-3 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பங்குன்னு அக்கடான்னு ஓடிட்டு இருக்கோம். என்ன 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஓடுது. அது திரும்ப மாட்டேனாட்டுக்குத. நான் பிரேக் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சா? ஏன்னா நோம்பி முடிஞ்சாலாம் அதெல்லாம் நோம்பி முடிஞ்சா எங்கேயும் ஜாப்புக்கு போகிறாங்க. நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஒரு 3000 டேங்க் ஃபுல்லு. நீ நாளைக்கு காலையில் உடனே ஃபோன் பண்ணுவீங்க. உங்களை பற்றி தெரியாதா? காய்ச்சின்னு அந்த திருமுகத்தை கொஞ்சம் திருப்புங்க அப்படின்னு. ஏற்கனவே ஒரு 5 லிட்டர் இருக்குது. போதும் 35 லிட்டர் ஆச்சு. எப்படி 7 மணி நேரம் ஓட்டிப்பிடலாம். அப்புறம் பேசிக்கலாம். டீசல் பார்கோடா? அது எங்கே இருக்குது பார்கோடு? 82 என்னமோ இந்த பார்கோடில் தான் பணம் போடுறது சொல்கிற மாதிரி எல்லாம் அந்த பார்கோடில் தான் போடுறீங்க. ஏப்பா இது ஏன்னா மாப்பிள்ள இதில் வேறு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு, இந்த பச்சை கலர் போட்டால் வந்து அது பெட்ரோல் பம்பான், ப்ளூ கலர் போட்டால் தான் டீசல் பம்பான் அந்த நாச்சல். அது பெட்ரோல் பம்பான். அதுக்கு எங்களுக்கு வீடியோவில் கமெண்டில் சொல்கிறாங்க டீசல் பம்பில் பெட்ரோல் இது இப்போ மாற்றி அடிச்சு போட போகிறாங்க அப்படின்னு. இவங்க போய் கம்மியாக ரேட்டுக்கு அடிக்க போகிறாங்களா? முதல்ல டீசலுக்கு இந்த ஒரு பம்பு தான் வச்சுருக்குறாங்க. அதனால் இதுதான் டீசலு. பம்பு இல்லைன்னு சொல்லி இதை எடுத்து போட்டு விட்டாங்க. ஏன்னா அது ஓட்டை ரொம்ப சின்ன ஓட்டை. பெட்ரோல் போட்டானுங்கடா. பெட்ரோல் பம்பு சின்னது போட்டதுனால டீசல் ரொம்ப பொறுமையாக போகுது ப்ரோ, வேகமாக இல்லை. 3000 ரூபான்னா ஓடிட்டு இருக்குது 1.5 மாதமாக ஓடிட்டு இருக்குது. புரியல. இப்போ தானே 2000 ரூபா போட்டு போனேன். எதுக்கு? காய்ச்சா இப்போ அக்கௌண்ட்டு நீ பார்த்தியா? ஏன்னா நேற்று அடிச்சுதான் இப்போ தான் வாங்கிட்டு விட்டா. இப்போ அடிச்சதும் உடனே கேட்டால் நியாயமாடாதலாம். சொல்லு, நானே எழுதி வைக்கிறத நீ எழுதி வச்சான்னா நான் எழுதி வச்சாங்கன்னாங்கறியா? அப்படியே நாக்க தொங்க போட்டுட்டு வர அப்படியே கையில் கொடுப்பாங்கன்னு போ. ஓகேன்பா, அவ்வளோதான். 3000 கிடச்சிச்சு. தோப்பு தான். ஒரு மணி நேரம் வரும். போய் ஓட்டிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. நம்போம். அது இன்னும் 1500 ரூபானா பிடிக்கும். எடு அது சொயின்னு கீழே வந்துடும். ஓகே நம்ம வரங்காட்டி மாப்பிள்ளை பூத்துன்னு வந்துட்டா. ஏன்னா மாப்பிள்ளை நிற்கிறா? ஓஹோ,
வந்துட்டாங்களா தாக்கா? சரி ஓட்டு. இது ஒரு வயல் தானா? சரி ஓட்டு. எல்லாம் ஓட்டியாச்சு. ஏச்சுண்ணே என்ன இருக்குது இதில்? என்ன இருக்குது அந்த அண்ணா அந்த அக்கா என்னத்துக்காக 2 இருப்பில் துட்டு போயிடலாம் ஓட்டு பதமாக இருந்தா? அந்த அக்கா என்ன சொல்லுது நம்மள? சரி பதமாக இருந்தால் ஓட்டி விட்டு போயிடலாம் ஓட்டு. சரிங்க அந்த தோப்பு தான் ஓட்டுனேன். வேலைக்கு வச்சுக்கிறாங்க. இது போன இடம் தான் ஓட்டுனேன். அதுங்காட்டி இத்தனை பூண்டு ஏறிக்கிச்சு. இது என்ன தளம்னு தெரிஞ்ச சொல்லுங்க தெரியாதுண்டா. நம்ம வண்டியில் எல்லா வண்டியிலுமே வந்து வந்து பேட்டரி இன்னும் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஐட்டம் பேட்டரி கழட்டோம்னா பொட்டி கழட்டிட்டு அப்புறமேட்டு தான் பேட்டரி கழட்டணும். மேக்ஸிமம் நம்ம கழட்டவே மாட்டோம். மறுத்து ஒரு ஐட்டம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு 6 மாதம் ஒரு ஐட்டம் கழட்டுவேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அதை விட்டா இந்த நம்ம வண்டியில் செல்ஃப் எடுக்கல அந்த வண்டி பேட்டரி எடுத்து விடா இந்த வண்டி பேட்டரி எடுத்து விடான்னா அதிகம் பண்ண மாட்டோம். எப்பயோ ஒரு ஐட்டம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த வேலை பண்ணுவோம். அது ரைட்டு தானே? அதை விட்டுட்டு நம்ம பொழுதுனைக்கு இதை கழட்டி அதை கழட்டி எடுத்து மாற்றி வச்சோம்னா இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னா நெக்கு சீக்கிரம் போயிடும், லூஸ் கண்ட்ரேட்டிங் வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேட்டரியை 2 வண்டி வச்சுருந்தாலும் சரி 5 வண்டி வச்சுருந்தாலும் சரி ப்ரோ, மேக்ஸிமம் ஒரு வண்டியில் இருக்கிற பேட்டரி இன்னொரு வண்டிக்கு பொழுதுனைக்கும் கழட்டி வைக்காதீங்க. என்னோட ஜட்ஜஸ்ன்னு எல்லோரும் இருக்கிற கஷ்டத்துக்கு அனைத்து கண்டிஷனுக்கு என்னடா பண்ணுறதுன்னு தான் வைப்போம். ஆனால் இருந்தாலும் பேட்ரி நெக்கு சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகி போயிடும். இதில் வேறு இந்த தோப்பு ஓட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை. எங்கள் சைடு இந்த தோப்பில் என்ன ஒரு யமன் இருப்பார்னா இந்த எறும்பு இருப்பார், தெரியுதா? இது என்ன எறும்பு, எங்கள் ஊரில் வந்து இது செவுப்பு எறும்பும். சும்மா ஒரு போடு போட்டாருனாருன்னா அப்படி வேலை செய்யும். ஏன் ப்ரோ இன்னும் டாப்புக்கு பெல்ட்டு தைக்கலன்னு ஒரு சில நம்பர் கம்மின்னு சொல்லியிருந்தீங்க ப்ரோ. எல்லாம் நோம்பி நாள், இப்போ தான் எல்லாம் நோம்பி முடிஞ்சு கடை திறந்துருக்குறாங்க. இனிமேல் தான் வந்து ஒவ்வொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? எல்லாம் இப்போ தான் அங்கங்கே ஒவ்வொரு பட்டை திறக்குது. இன்னும் ரேடியோ கிளாம்ப் வைக்கணும், அதெல்லாம் ரேடியோ பொட்டி ரெடி பண்ணணும். எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியும் இந்த வாரத்துக்குள்ளே வேலையை முடிச்சிடணும். முடிச்சிட்டா தான் அடுத்தது வேலையை ஆரம்பிக்க முடியும். மாப்பிள்ளை தேடி கீரில் ஓட்டுற மாதிரி குடுன்னு ஓடிட்டு இருக்கிறானே. நான் இந்த தோப்பை விட்டு வெளியே போகிறது நல்லது. ஏன்னா அந்த எறும்பு வந்து போட்டு கடிச்சு எடுக்குது. மாப்பிள்ளைக்கும் வந்து டாப்புக்குள்ளே உட்காந்துக்கிறான்ல, இந்த மட்டை வந்து ஒன்று சட்டாருன்னு அடிச்சுதுன்னா கண்டிப்பாக இந்த ராவடி பண்ணும், போட்டு கடிச்சு எடுத்துக்கிடும். மாப்பிள்ளை இந்த நேற்று ஓட்டிட்டு 2-3 கடி வாங்கிட்டு வந்தான். டெய்லி இதே தான் வேலை உனக்கு, நம்ம போட்டு கடிச்சு எடுத்து கொடுத்தா அப்படிங்கிறோம். என்னென்ன அது என்ன வேடிக்கையாக பார்க்கும், குடிச்சதுன்னா அப்படி கடிக்கும். அது இந்த எறும்புட கடி வாங்கிருந்தீங்கன்னா இதோட வலி தெரியும் ப்ரோ உங்களுக்கு. இந்த ஸ்டேப் போடுறது எதுக்கு பிரயோஜனமா இல்லையோ இதுக்கு அருமை. எங்கள் சைடு தோப்பில் சந்துக்கு இப்படி ஓட்டி விட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்புறமேட்டு இப்படி நெட்டில் ஒரு 2 சுற்று ஓட்டி விட்ருவோம். இது வெட்டவே வெட்டாதாட்டு 2 சால் ஓட்டினா தான் வெட்ட மாட்டேங்குது. இது ஆடு திணி தலைன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில். எங்கள் ஏரியாவில் இதுக்கு தலைக்கு என்ன பேர் வச்சுருக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க ப்ரோ. இந்த நேற்று வந்து இந்த தோப்பெல்லாம் ஓட்டிகிட்டு வந்துட்டான். இது காயிலன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து இதை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. மொதல் சுற்று ஓட்டிட்டு 2வது சுற்றும் சேம் அதே ரியாக்ஷனில் ஓட்டுவோம் ப்ரோ. அப்போ தான் இந்த ஓரமெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது கரெக்டாக வெட்டு விடுவோம். இல்லைன்னா வச்சுக்காங்க ஓரம் வந்து பாருங்க மொதல் சுற்றுக்கு எப்படி இருக்குது 2வது சுற்றுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஓட்டின வாட்டி நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும்.
ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து அடிச்சுட்டுன்னு போயிட்டு காட்டுக்காரர் சொல்கிறாருன்னு கடைசியாக ஒரு சுற்று ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டுனா என்ன பண்ணோம்னா ஓரம் வந்து உயரமாக ஆகி போயிடும். மித்தபடிக்கு முன்னாடி வந்து மட்டமாக இருக்கும், ஓரம் தலைமாடு மட்டும் உயரமாக ஆயிரும். தண்ணி கட்டும் போதெல்லாம் இடைஞ்சல். பண்ணி கொஞ்சம் கமெண்ட் படிச்சிடலாமா? ஏன்னா கமெண்ட் விட்டால் தேங்கிடும். இந்த டாப் போட்ட வீடியோவில் ஒரு 2-3 கமெண்ட் இருக்குது, அதை பார்த்துருவோம். இந்த வீட்டுக்கு எடுத்து வந்தோம்ல அன்றைக்கி தான் ஒரு கமெண்ட்டு, அதோட பார்க்கலாம். ப்ரோ பேட்ரி பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? அதை தான் சொல்லிக்கிறேன்ல. இந்த பேட்ரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன டெய்லியும் ஓப்பன் பண்ணுறோமா? அதனால் வந்து அந்த மெத்தடில் போட்டிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அஜய் விஸ்வா, ஜெய்சன் பேலர் பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஜெய்சன் பேலர் பற்றி சத்தியமாக தெரியாது நண்பா. தெரிஞ்சா சொல்லலாம், தெரியாத நம்ம சொல்லிவிட்டு உனக்கு தெரியுமா ப்ரோ அந்த பேலர் அந்த விதத்தில் நல்லாயிருக்கும், இந்த விதத்தில் நல்லாயிருக்கும். ஆனால் தெரிஞ்சால் அந்த பேலரை பற்றி குறைகள் நிறைகள் சொல்லலாம். நமக்கு அந்த பேலரை பற்றி தெரியல, அதனால் நமக்கு ஜெய்சன் பேலர் பற்றி தெரியாது சாமி. ஜெகதீப், வீடியோ சூப்பரண்டா அண்டு ஸ்டே பைப் கிளியராக கொடுங்கண்ணா. சுராஜ் வீடியோ போடுங்க. ஓகே ப்ரோ. அடுத்தது அசோக்குமார், ஃபுல் வயரிங் வீடியோ போடுங்க. யாரும் கூப்பிட்றாங்க? என்ன வேணும்? எதுக்கு? நான் எடுத்துகிட்டு வரேன், வீடியோ எடுத்துகிட்டு வரேன். மாப்பிள்ளைக்கு ஸ்டேரிங் சுற்றுற ஷார்ட்ஸ் எடுக்கணுமா? அடுத்தது இளையம் பன், டுடே சூப்பர் ப்ரோ, உங்கள் ஹோம் அண்ட் லேண்ட் டூர் போடும். ப்ரோ காமெடி பண்ணுறீங்க. நாகராஜன், மகேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் 585 4 wheel டாப் வேறு லெவல், ஹாப்பி பொங்கல், தேங்க்யூ. அடுத்தது ஃப்ரெண்டு பம்பரை போடுங்க. போட்டலாம் ப்ரோ. அடுத்தது சைலன்சர் பெண்ட் ஆகிடுச்சா? இல்லை ப்ரோ, நேராக தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியும், நான் இன்னொரு வீடியோவில் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது செல்வகுமார், ரிவிட்டு தான் பெஸ்ட்டு ப்ரோ. பார்க்கலாம் என்ன போடலான்னு என்ன முடிவு பண்ணல. ஆனால் பெல்ட்டு தான் கன்ஃபார்மு. அமௌண்ட் வேறு 1000 ரூபா சொல்கிறாங்க, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, பார்ப்போம். அடுத்தது அவ்வளோதான். பொங்கல் ஹாப்பி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. பம்பர் போட சொல்கிறீங்க, போட்டுடலாம். தரிசித்து நியூ டிராப்டர் எடுத்துக்கிறாரு, அதை எடுத்து போடுங்க. டாப் வெயிட் அதிகம், கண்டிப்பாக மக்காடு கிளியும். பார்க்கலாம் ப்ரோ. மக்காடு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுனால் உடனே நம்ம அடுத்தபடியாக நீங்கள் சொன்ன மாதிரி மக்காட்டுக்கு உடனே ஆங்கில் போட்டுறது தான் ப்ரோ ஐடியா. அடுத்த வீடியோவோட கமெண்ட், அதெல்லாம் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் வீடியோங்கிறதுனால இப்போ மக்காட்டுக்கு ஏன் ஆங்கில் போடலையா? இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை ப்ரோ, ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் கண்டிப்பாக போடுவோம். எம்எஃப்பை பற்றி கேட்டிருக்கிறீங்க. எம்எஃப் நம்ம வண்டியை பற்றி தெரியாது ப்ரோ, சாரி. ஜாண்டியர் மைலேஜ் தரல, பட் நான் நிறைய சேல் ஆகிட்டு இருக்குது ப்ரோ. ஜாண்டியர் வந்து மைலேஜ் ஒசரெலாம் யாருமே எடுக்க கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. ஜாண்டியரை வந்து யாருமே மைலேஜ் ஒசரெலாம் எடுக்க கிடையாது. ஒருத்தர் வாயால் வந்து ஜாண்டியர் வந்து நல்லா குட் மைலேஜ் வருது ப்ரோ அப்படின்னு சொல்கிறேங்க. யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். பர்ஃபார்மன்ஸை தான் எதிர்பார்ப்பாங்க ஜாண்டியர்காரர். அதாவது அதில் கீர் போடுற பேட்டனு, கீர் அம்சம், வாட்டம் இதெல்லாம் வந்து ஜாண்டியரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கொசரம் தான். மித்தபடிக்கு வந்து எனக்கு மைலேஜும் வேணும், பர்ஃபார்மன்ஸும் வேணும்னா மகேந்திரா, சுராஜ் இப்படி நிறையா கம்பெனி இருக்குது, எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் வந்து இந்த கீர் பேட்டர்ன் மட்டும் எனக்கு வாட்டமாக இருக்கணும், சீட்டு நல்லா குழியில் உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த ஜாண்டியரில் தான் எடுப்பாங்க, வேறு வண்டிக்கு போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதில் பொங்கல் ஆஃபர்னு விட்றாங்க ப்ரோ. எடுக்கிறான் பாவம், கட்டி முடித்து அவன் அசில் பண்ண காட்டி அவனுடைய கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கி ஒரு 50,000 கட்டினா ஒரு வண்டி கொடுத்துட்றாங்கன்னு வைங்க. ஆனால் 50,000 கழித்து இன்னும் 1 மாதம் அதிகபட்சம் டீவு போடாத இருப்பாங்க. அதுக்கு அடுத்த மாதம் எல்லாம் டீவாக போட்டு விட்ருவாங்க.
கம்பெனிக்காரர் என்ன பண்ணுவாங்க, பேங்க்லேருந்து பணத்தை வாங்கிக்குவாங்க. ஓகேவா? அவங்களுக்கும் வண்டிக்காரருக்கும் சம்மந்தம் இல்லை, கம்பெனிக்கும். அப்புறமேட்டு பேங்கில் கட்டிட்டு நீங்கள் கஷ்டப்படுங்களே. ஒவ்வொரு டியூவும் மாதம் 3 மாதம் ஒரு ஆகிட்டும் 40,000 50,000 போட்டவங்கலாம் பாவம். அங்கே பிடிங்கி இங்கே பிடிங்கி டிவி கட்ட முடியாது, கஷ்டப்படும். அந்த எடுத்த ஒரு 2 நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம் ப்ரோ. மாதம் டிவி வரலாம் கூட ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு டியூவும் கட்டங்காட்டியும் வண்டிக்காரர் பாவம் நாய்ப்படாத பாடுபடணும். இது உண்மையாக என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது மாதிரி கஷ்டப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க, நானும் அதில் ஒருத்தவன். அதனால் டியூ கட்டுற பொழப்பெல்லாம் எவ்வளோ கொடூரம்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் வெச்சிக்கிற நம்பர்களை ஒரு முடிவு மட்டும் பண்ணாதீங்க. அவன்லாம் நம்ம பாரு புது வண்டி எடுத்துட்டான், நம்மளால் ஒரு வண்டி எடுக்க முடியலையே, நம்மக்கிட்ட இந்த வண்டியே வச்சுக்கிட்டு ஓட்டுறமே அப்படிலாம் நினைக்காதீங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இப்போ இது கடன் இல்லாத இருப்பீங்க, ஓகேவா? புதுசுன்னு போயிட்டால் அந்தளவுக்கு உழவு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்சில் அமௌண்ட் ரெடி பண்ணி கட்டினாலும் மாதம் கட்டணும். இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு டியூ போடணும், இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு டியூ போட்டு கட்டணும். அதனால் எடுத்து ஒரு 2 நாளைக்கிட்டே இப்போ புது வண்டி எடுத்துட்டான்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க, எல்லோரும் ஜாலியாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த வண்டி எடுத்த வாட்டி அந்த வண்டிக்காரன் கஷ்டப்படுறது அவனுக்கு தான் தெரியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ட்ராக்டர்லாம் 100க்கு ஒரு 95% லோன் போட்டு எடுக்கிற கஸ்டமர் தான் அதிகமாக இருக்கிறாங்க. 5% ஏதோ கையில் காசு வச்சுக்கிறவங்க ரொக்கமாக எடுத்து எடுப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது செட் ஆகாது. மற்றபடிக்கு நம்மள மாதிரியே எல்லாம் லோன் போட்டு எடுக்கிறவங்க தான் 3/4 பேர் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் இல்லைனாலும் மெயினாக ஒரு பாதி அமௌண்ட்னாச்சும் லோடு போட்டு எடுக்கிறவங்க 3/4 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒருத்தன் வண்டி எடுக்கிறான், அப்படி இந்த வண்டி விற்கிது அந்த வண்டி விற்கிது, அதை எடுத்தால் ஓட்டிப்படலாம் இதை எடுத்தால் ஓட்டிப்படலாம் அப்படிலாம் நினைக்காது. நம்மக்கிட்ட பார்ட்டி இருந்தால் தான் எந்த வண்டியும் ஓட முடியும். அதுவும் பார்ட்டி காசு கொடுத்தா தான் எதுவுமே செய்ய முடியும். அதை விட்டுட்டு ஓட்டுற கணக்கெல்லாம் நோட்டு போட்டே எழுதணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஸ்டே இருக்கிறதுனால பானட்டுக்கு நல்லா பக்காவான சேஃப்டி ப்ரோ. இந்த முன்னாடி கட்டரபாரோட ஆங்கில் நீட்டிட்டுக்குதுல்ல, அது இறக்குறதுனால ஹெட்லைட்டு கண்ணாடி மேலாம் எந்த மரம் அட்டை குச்சி கோழி எதுவுமே அடிக்கிறதில்ல, நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. அவ்வளோதான், அரை வயல் ஓட்டிட்டு குறுக்க மரத்துக்கு ஓட்டணும்னா வேலை முடிஞ்சுது. போயிட்டு 585 டாப்பு தான் எல்லாம் நோண்டணும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சா தான் ஃபினிஷ் பண்ண முடியும். தோப்பு உள்ள போதுறனாவே கஷ்டமாக இருக்குது. பூரா எறும்பு தலைவலியாக இருக்குது, பூரா எறும்பு. இந்த சுள்ளெரும்பு எங்கேருந்து தான் வருமோ தெரியல. உங்கள் ஏரியாவில் அந்த தோப்பு ஓட்டினா இந்த மாதிரி சுழுக்கெரும்புலாம் இருக்குதா ப்ரோ? இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஓட்டி போட்டோம். இந்த ஒரு தோப்பு தான் இருக்குது. இதை ஒன்றையும் இந்த அக்கா ஓட்டி போட்டுருச்சுன்னா காசு கொஞ்சம் கேட்டால் கொடுப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்களோ தெரில. மாப்பிள்ளை வேறு அதை காட்டி தென்னை மட்டை ஒன்று மாட்டிக்கிட்டு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாவு அடிக்குதும்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பிடிங்கி போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறான். இது ஒன்று தான் ப்ரோ. இது ஒன்றையும் ஓட்டிவிட்டு அப்புறம் வேறு எதுவும் வேலை இல்லை. போயிட்டு நாங்கள் 585 தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இந்த டாப் வேலையை முடிச்சு விட்டா வேலை முடிஞ்சு போயிடும். இது வேறு பெயின் அடிக்காத விட்டா சரி, மழை வந்துச்சுன்னா பூரா எல்லாம் துருப்பு வேறு பிடிச்சி போயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பண்ணுறதுனே தெரியல. பாத்திரமாப்பில் முன்னாடி எதுவும் போட்டு தள்ளிடாத. மாப்பிள்ளை வேறு தென்னை மரத்தில் தேங்காய் பொறிக்கலாமாம்மா. இப்போ தண்ணி வேறு தேய்க்குதுங்க. அடங்க ஒக்காத வழியே இதே மரத்தில் இப்போ இந்த வட்டத்துலேயே இந்த ஒரு மரத்தில் தான் தேங்காய் இருக்குது.
இதை வேற பார்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க, கம்முன்றான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிறேன். மாப்பிள்ளை வேறு கேமரா நேரம் கீழே இறக்கிவிங்க, நான் செட்டு போடுறதுக்குன்னு சொல்லி அவள் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை. நான் கூட இந்த ஸ்டேவ் வந்து ஏதாச்சும் மரத்தில் இடிக்குமான்னு நினச்சேன் ப்ரோ. ஓரளவுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணலை, அது ஒதுக்கி போயிடுது. முன்னாடி மாட்டுச்சுன்னா வம்பு பிடிச்சி வேலையாயிட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சேன். இதுக்கு மேலே ஓரம்லாம் எடுக்காது. முருங்கை மரம் வேண்டாம், பேச்சு மரத்தை போட்டலாமாங்கண்ணா. இது முருங்கை மரம்டா, போடாதடா, முருங்காய்க்கு இது காய்க்கும் அப்படி. இந்த ரொட்டேட்டர் வேறு அந்த சைடு வேறு ஆயில் விழுகுது, இந்த பக்கம் இது வேறு வேலை செய்யணும். 10 ரூபா சம்பாதிச்சா 50 ரூபா செலவு, எப்படி சமாளிக்க முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்று காட்டலான்னு நினைக்கிறேன். சந்தன மரத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் நண்பா. இங்கே ஒரு இந்த வயலில் ஒரு சந்தன மரம் இருக்குது, காட்டுறேன் பாருங்க. மாப்ப சந்தன மரம் இதான் சந்தன மரம். சந்தன மரத்தில் ஆனால் வாசம் வரல. அந்த காட்டுக்காரங்களில் இது ஒரே ஒரு மரத்தை மட்டும் வச்சுருக்குறாங்க, சந்தன மரம். இது ஏதோ காக்கா எச்சல் இருந்திருக்க மாட்டேங்குது ப்ரோ. அப்படியே முளைச்சது ஓரமாக இருக்குதுன்னு அப்படியே விட்டுட்டாங்க. சந்தன மரத்துக்கும் நாம் செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் வந்து சந்தன வாசத்தை பெற முடிய மாட்டேங்குது. சும்மாலாம் அப்படியே உடச்சி பார்த்தோம்னாலாம் ஒன்றும் தெரியல ப்ரோ. பக்கத்து தோப்புலாம் பில்லே முளைச்சி போச்சு ஓட்டி போட்டு. தேர்ட் கியரில் வரான், லைட்டாக தூக்கி பிடிச்சி வாடானதுக்கு எல்லாம் லோடு கொடுத்து ஓட்டிட்டு வரோம். பின்னாடி போகிறான். தென்னை மர சந்தைக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தால் வெட்டெல்லாம் இறக்கி விட்றான். இறக்கி விட்றதெல்லாம் சரி, ஆனால் வந்து வண்டி லோடு பிடிக்குதுன்னா கியர் குறைச்சி போடணும்ல, அதே கியரில் ஓட்டுறான். நம்ம என்ன பண்ணுறது உனக்கு? கணக்குக்கு இந்த சோப்பு வந்து 2 சால் ஓட்டுற கணக்கே வந்துருச்சு. ஒரு சால் இல்லை, 2 சால் ஓட்டுற கணக்கே வந்துருச்சு. அவ்வளோதான், ஒரு 4 கிட்ட ஓட்டுட்டா வேலை முடிஞ்சு. இதுக்கே தென்னை மட்டையெல்லாம் எப்படி உடையுது பாருங்க, பட்டார் பட்டார் பட்டார்னு உடையுது. உடஞ்சி போச்சு. ஓரளவுக்கு தோப்பை கரண்ட் ஆச்சு. வந்ததுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டியாச்சு ப்ரோ. அவ்வளோதான். 2 கிட்ட இந்த சந்து ஒன்று, அந்தான ஒரு சந்து ஒன்று இது. இது 2 கிட்டையும் கவர் பண்ணிட்டா கிளம்ப வேண்டியதான். இந்த அக்காட்ட கூப்பிட்டு சொல்லிவிட்டேன், அக்கா என்னைக்கு காசு போட்டுவிடுதா தெரில. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 மணி நேரம் ஓட்டிருக்குது. என்னைக்கு காசு தரங்குதா தெரில, பார்ப்போம்.
இந்த டோப் ஓட்டம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டணும் ப்ரோ. மற்றக்கு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாட்டி அழுதுச்சுன்னா வச்சுக்காங்க, ஸ்டே பைப்பு கீ பைப்பு எல்லாம் போட்டு வளர்ச்சி எடுத்துப்படும். இந்த ஒரு சந்து தான் இருக்குது பாரு, என்ன மாதிரி ரொட்டாட்டில் மாட்டிக்கிச்சு தங்கு 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 தங்குன்னு அடிக்குது. அந்த சுற்றுலையாடு அதை வீட்டுக்குள்ளே கட்டாகி வந்துருக்கலாம், அதில் பூந்து இதில் வரான். பூரா வெறும் தென்னை மட்டையாக அடிச்சு எடுக்குது. என்ன பண்ணுறான்? அவ்வளோதான் முடிஞ்சது. ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன்.